காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தனி தொகுதியில் களமிறங்கி தன்னுடைய முதல் தேர்தலை சந்தித்தார் ரவிக்குமார். அத்தேர்தலில் காங்கிரசின் வள்ளல் பெருமானை 43,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தமிழக சட்டசபையில் முதல் அடியை எடுத்து வைத்தார். அந்த காலகட்டத்தில் நரிக்குறவர் நலவாரியம், புதிரை வண்ணார் நலவாரியம், வீட்டுப் பணியாளர் நலவாரியம், நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியம், ஓமியோபதி மருத்துவர்கள் நலவாரியம், அரவாணிகள் நலவாரியம் என 6 நலவாரியங்கள் உருவாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் ரவிக்குமார் தான். தமிழ்நாட்டில் உள்ள குடிசை வீடுகளை மாற்றி கான்கிரீட் வீடுகளாக கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் ரவிக்குமார். அவருடைய இந்த கோரிக்கையை ஏற்றார் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி. தமிழ்நாடு முழுவதிலும் கணக்கெடுப்பு செய்து 21 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டுவதற்கான மாபெரும் திட்டத்தை அறிவித்தார். 2011க்குள் 5 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம்தான் அதில் அதிகமாக பயனடைந்தது. 2010ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் அறிஞர் அண்ணா விருதை ரவிக்குமார்